வணக்கம். இன்று நம்ம தும்பை இலையில் துவையல் செய்ய போகிறோம். தும்பை இலையில் சட்னி செய்வாங்களா, இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. உண்மையில் சொல்ல போனால் நிறைய மருத்துவ குணம் கொண்டதுங்க. உடம்பில் நீர் கோர்த்துக்குது, தலைவலிக்குது, மண்டவலி, நெஞ்சு சளி, இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் இது நல்ல மருத்துவ பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் தும்பைச்செடி. சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், பார்த்துக்குங்க. இதில் எப்படி சமையல் செய்யணும் அப்படிங்கிறத அடுத்ததான் நம்ம அம்மா சொல்லி கொடுப்பாங்க. என்னென்ன இந்த சட்னி செய்கிறது தேவைப்படும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம தும்பை இலை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தும்பை இலை கொஞ்சம், பருப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன் நான், கொஞ்சமாக ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், புளிக்கரிசி கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு, ஒரு இஞ்சி கொஞ்சமாக, தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் மிளகாய் அதிகமாக சேர்த்திக்கலாம். நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஆயில், அது வணக்கிறதுக்கு ஆயில். இப்போ நம்ம இந்த தும்பை இலையை நல்லா தண்ணியில் கொட்டி அலசி எடுத்துக்கிறோம். நல்லா மண் இல்லாமல் நல்லா 2 தரம் தண்ணி ஊற்றி அலசணும். இல்லை மழைக்காலம், இப்போ மண் நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கோம். 2 தரம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். இந்த தும்பத்தலையை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இதெல்லாம் வணக்கிக்கலாம். அதெல்லாம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா சிவந்துருக்குங்க, எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், இதை போட்டு நல்லா அணைக்கலாம். கொஞ்சம் வணக்கிடுச்சிங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய், இந்த வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் போடலாம். இஞ்சி ஒரு துண்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதக்கிக்கலாங்க.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுலேயே கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கிட்டோம். தக்காளி புளியும் நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாரி தும்பை வெந்துக்கிட்டு இருக்குது. அது நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். வெந்த வெட்டி ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். தும்பத்தெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுக்குங்க. இப்போ இந்த தும்பத்தலை வேவிச்சிங்க இல்லையா, இந்த தண்ணியில் சிறிதளவு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போடணும். பச்சை கற்பூரமும் கல் உப்பும் போட்டு நல்லா கரைஞ்சி வெட்டி வெது வெதுப்பான சூட்டில் மூட்டு வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க அந்த தைலத்தை தடவிட்டு வர அந்த வலி குணமாகும். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். தும்பை இலை, புளிக்கரைசல், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மஞ்சிடுச்சுங்க. எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் அப்படியே தாளிச்சு கொட்டிக்கலாம்.
அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. சூப்பராக இருக்குங்க தும்ப இலை சட்னி. எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கும் நல்லது. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். காய்ச்சல், தலைவலி, ஒத்த தலைவலி, நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் இது நல்லாவே கேட்கும். மேலும் இது போன்ற தகவல்களை, இது போன்ற புது புது சமையல் குறிப்புகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம்.